எதிரிகள் செய்த ஏவலை அவர்களுக்கே திருப்பி அனுப்புவது எவ்வாறு? அதை நாம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களை பாதிப்படைய வேண்டுமென்று செய்த எதிரிகள் அவர்கள் செய்த கெடுபலன்களை அவர்களே அனுபவிக்க விடுவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் முழுமையாக காண இருக்கிறோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மிடம் பழகியவர்களோ, உறவினர்களோ, உடன் பிறந்தவர்களோ அல்லது உடன் பணிபுரிபவர்களோ நமக்கு எதிரியாக மாறி நம்மிடம் வாய்ச்சண்டை, கைச்சண்டை இவற்றையெல்லாம் செய்யாமல் நமக்கு பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்று மறைமுக பாதிப்பு தரக்கூடிய ஏவல் போன்றவற்றை செய்திருப்பார்கள். அவ்வாறு ஏவல் செய்வதனால் அவர்கள் செய்த ஏவலானது சம்பந்தப்பட்ட நபரை மிக அதிக அளவில் பாதிக்க ஆரம்பிக்கும். அவரால் வரக்கூடிய கெடுபலன்களை தாங்க முடியாமல் தவிப்பவர்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது இருக்கிறது. உங்களுக்கு ஏவல் செய்தவர் யார் என்று தெரிந்தாலும் அல்லது தெரியாமல் இருந்தாலும் இந்த முறையை நீங்கள் செய்து பார்த்து பலன் பெறலாம். இதை செய்வதற்கான முறைகளை தெளிவாக கூறுகிறோம். உங்களால் இதை செய்ய முடியுமென்றால் செய்து பார்த்து பலன் பெறுங்கள். செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றால் உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு செய்யப்பட்ட ஏவலில் இருந்து உங்களை காத்து கொண்டு அதை திருப்பி அவருக்கே அனுப்ப வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் எமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு கெடுதல் செய்தவர்களுக்கே அந்த கெடுபலன்களை திருப்பி அனுப்புவதற்கான பூஜைகள் செய்வதற்கான உதவிகளை எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட ஏவல் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமென்றால் அமாவாசை தினத்தில் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இதை நீங்கள் செய்ய வேண்டும். எதிரி உங்களுக்கு தெரிந்தவராக இருந்தால் அவர் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கிடைத்தால் மிகவும் நல்லது. அல்லது அவருடைய புகைப்படம், அதுவும் இல்லை என்றால் எதிரினுடைய பெயரை ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி அதை எரித்து அதில் வரக்கூடிய சாம்பலை கொண்டு ஒரு பொம்மை செய்து அதில் எதிரினுடைய பெயரை சிவப்பு நிற பேனாவினால் எழுதி தனியாக வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய காலடி மண், வேர்வை படிந்த துணி இவற்றை கொண்டு ஒரு பொம்மை செய்து அந்த பொம்மையிலிருந்து எதிரினுடைய பெயர் எழுதப்பட்டு ஏற்கனவே செய்யப்பட்ட பொம்மைக்கு சிகப்பு நிற நூல் கொண்டு இணைக்க வேண்டும். இணைக்கும் பொழுது உங்களுடைய வயிற்று பகுதியில் இருந்து சிகப்பு நூலானது எதிரினுடைய பொம்மையினுடைய கழுத்து பகுதிக்கு செல்லுமாறு சுருக்கு வைத்து கட்ட வேண்டும். அவ்வாறு கட்டிய பிறகு ஊமத்தங்காய், குமுட்டிக்காய், எலுமிச்சை, பூசணி, சிவப்பு நிறத்தில் உள்ள நாட்டுக்கோழி அல்லது ஆட்டுக்குட்டி இவற்றை பலி கொடுத்து இவை அனைத்தையும் எதிரியின் பொம்மை மீது போட வேண்டும். அவ்வாறு போட்டு முடித்த பிறகு உங்கள் காலடி மண் மற்றும் உங்கள் பொருள்களை வைத்து தயார் செய்த பொம்மையின் மீது மங்கள பொருள்களான மஞ்சள், குங்குமம், செவ்வந்திப்பூ இவற்றை வைத்து பூஜை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இந்த பூஜை ஆரம்பித்த பிறகு உங்களுடைய பூஜையில் இடையூறாக யாரும் வரக்கூடாது. உங்களுடைய சிந்தனையும் கலங்காமல் எதிரினுடைய பெயரை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு எதிரினுடைய பெயரை தொடர்ந்து கூறிக்கொண்டே இதை செய்ய வேண்டும். எதிரி யாரென்று தெரியாது, ஆனால் ஏவல் செய்திருக்கிறார்கள் என்கின்ற பட்சத்தில் என்னை பாதிப்பதற்காக ஏவல் செய்த எதிரி என்று சொல்லிக்கொண்டு இதை செய்ய வேண்டும். எதிரியின் பொம்மை செய்யும் பொழுதும் இதே முறையில் நீங்கள் செய்து வைத்து கொள்ள வேண்டும். என்னை பாதிப்படைய செய்வதற்காக இதை செய்த எதிரி என்று எழுதி அந்த பேப்பரை எரித்து அதனுடைய சாம்பல் கலந்து பொம்மை செய்து வைத்து கொள்ள வேண்டும். பலி கொடுக்கும் பொழுதும் இதே முறையை தொடர்ந்து செய்ய வேண்டும். எதிரினுடைய பெயரை கூறிக்கொண்டு 108 முறை அந்த பொம்மையின் மீது எருக்கம்பூக்களை போட வேண்டும். 108 எருக்கம்பூக்களை போட்ட பிறகு நல்ல
பெரிய அளவிலான கற்பூரத்தை எடுத்து அந்த கற்பூரத்தை பொருத்திய பிறகு உங்களுடைய பொம்மையை சுற்றி 3 முறை இடமிருந்து வலமாக சுற்ற வேண்டும். சுற்றி முடித்த பிறகு எரிகின்ற அந்த கற்பூரத்தை கொண்டு வந்து உங்கள் உடம்பிலிருந்து, அதாவது உங்கள் வயிற்று பகுதியிலிருந்து எதிரினுடைய கழுத்து பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த சிகப்பு நூலை எரியூட்ட வேண்டும். எரியும் பொழுது உங்கள் உடம்பிலிருந்து செல்லக்கூடிய அந்த சிகப்பு நிற நூலானது எரிந்து கருகிய பிறகு உடனடியாக கற்பூரத்தை அணைத்துவிட்டு எதிரினுடைய பொம்மை, அதாவது நாம் பலி கொடுத்த பொருள்களை போட்டு வைத்துள்ள எதிரினுடைய பொம்மை இருக்கிறதல்லவா, அந்த பொம்மையை எடுத்து கருப்பு நிற துணியில் காவு கொடுக்கப்பட்ட பொருள்களுடன் சேர்த்து நெல் பொரி என்று பூஜை கடைகளில் கிடைக்கும், பூஜை பொருள்கள் விற்கக்கூடிய கடைகளில் கிடைக்கும், அந்த நெல் பொரியையும் நிறைய தூவி பெரிய மூட்டையாக கட்டி எடுத்து சென்று மயானத்தில் வடக்கு மூலையில் தூக்கி எறிந்துவிட்டு வந்துவிடுங்கள். தூக்கி எறிந்துவிட்டு வந்த பிறகு முடிந்தால் 3வது நாள் நள்ளிரவு 12 மணிக்கு மயானத்திற்கு சென்று அந்த மூட்டையை மீண்டும் பிரித்து இதில் உள்ள பொருள்கள் அனைத்தையும் எரித்துவிட்டு வந்துவிடுங்கள். இவ்வாறு செய்தால் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட ஏவல் பிரச்சனை 3 நாட்களில் சரியாகிவிடும். இது பலரும் செய்து கைகண்ட முறை. இந்த முறையை செய்யும் பொழுது நீங்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் மிக விரைவாக கிடைக்கும். ஏவல் உங்களுக்கு எவர் செய்தாரோ அவருக்கே அந்த ஏவலானது திரும்பி சென்றுவிடும். அதில் வரக்கூடிய கெடுபலன்கள் அனைத்தும் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த கெடுபலன்கள் அனைத்தும் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் பாதிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு கெடுதல் செய்பவருக்கு மறுபடியும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த கெடுதலானது உங்களுக்கு எந்த கெட்ட பலன்களையும் கொடுக்காது. உங்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் மட்டுமே நீங்கள் இதை செய்வதால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இந்த